இந்த தாக்குதலின் பின்னணியில் இருந்தது யார், இந்த தாக்குதலுக்கு தூண்டிவிட்டது யார், செல்வ பெருந்தகை அவர்களின் பங்கு இந்த தாக்குதலில் என்ன என்பதெல்லாம் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சாதான் இந்த உண்மை வெளியே வரும். ஆனால் கஸ்டடியில் எடுக்கக்கூடாது, இவர்கள் உடனடியாக ஜாமீனில் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஜாமீனில் வெளிவரக்கூடிய இந்த பிரிவுகளில் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவசரமாக சென்னை மாநகர காவல்துறை இந்த வழக்கின் விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றிய போதே எனக்கு சந்தேகம் இருந்தது, இவ்வளவு வேகமாக எதுக்கு சிட்டி போலீஸ் சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்கன்னு. ஆனால் இப்போது ஜாமீனில் வெளிவரக்கூடிய இந்த பிரிவுகளில் எஃப்ஐஆர் போட்டிருக்கும் போதே சிபிசிஐடியும் சேர்ந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் செயல்படுகிறார்கள் என்பது தெரிய வருகிறது. சிபிசிஐடியும் இந்த விசாரணையை நியாயமான முறையில் நடத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு துளியும் இல்லை. இந்த எஃப்ஐஆரை வைத்து நேற்று கைது செய்யப்பட்ட ஐவரும் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டதையும் வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தை இது தொடர்பாக அணுகலாம் என்று இருக்கிறேன். இது எல்லாமே பிணையில் வெளிவரக்கூடிய செக்ஷன்ல போட்டிருக்கக்கூடிய எஃப்ஐஆர் என்பதால் நீதிபதிக்கு வேறு வழியே இல்லை, ஜாமீனில் விட்டுதான் ஆக வேண்டும். என் வீட்டில் கதவு உடைக்கப்பட்டிருக்கிறது, இவர்கள் கூடி கலவரம் செய்திருக்கிறார்கள், சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. பிபிடிஎல் ஆக்ட், ரயட்டிங் அண்ட் ஹவுஸ் பிரேக்கிங் செக்ஷனை போட்டிருந்தாலே இவர்கள் ஜாமீனில் வெளிவந்திருக்க முடியாது. ஆனால் வேண்டுமென்றே சிபிசிஐடி இந்த செக்ஷன்கள் எல்லாம் சேர்க்காமல் இந்த எஃப்ஐஆரை பதிவு செய்திருக்கிறார்கள். சென்னை சிட்டி போலீஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ். அவர்கள் இந்த எஃப்ஐஆரை பதிவு செய்து நான் பெயிலபிள் செக்ஷன்ஸை சேர்த்து சிபிசிஐடி கிட்ட கொடுத்திருந்தாங்கன்னா இவர்கள் அந்த லைன்ல இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஆனால் வெறும் சிஎஸ்ஆரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி சிபிசிஐடிக்கு அனுப்பிய பிறகு சிபிசிஐடி பெயிலபிளான செக்ஷனை மட்டும் இந்த வழக்கில் சேர்த்திருப்பதன் மூலமாக இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அத்தனை பேரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் சிபிசிஐடியும் செயல்படுகிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். வாணிஸ்ரீ அண்ட் 20 others என்று சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் இவர் வாணிஸ்ரீ அவர்கள் கைது செய்யப்பட்டாலும் கூட நீதிமன்றம் அவர்களை ஜாமீனில் விடுவிக்க போகிறது, உடனடியாக விடுவிக்கும். வாணிஸ்ரீயை கைது செய்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சாதான் வாணிஸ்ரீ யாருடைய தூண்டுதலில் இந்த தாக்குதலை மேற்கொண்டார், எத்தனை நாட்களாக இதற்கான தயாரிப்பு வேலைகளில் ஈடுபட்டார் என்பது தெரிய வரும். ஸோ நீ வாணிஸ்ரீயை சேர்த்தாலும் சரி, செல்வ பெருந்தகையே இதில் நீங்கள் குற்றவாளியாக சேர்த்தாலும் அவர்களை நீதிமன்றம் சிறைக்கு அனுப்ப போவதில்லை. செய்தியாளர்களை சந்திக்கும் போது உங்க மேல சொன்னாங்க, நீங்க உங்களோட மச்சான தலைமை பொறுப்பு கொண்டு ஒரு மேல அவதூறா பேசுறாரு, இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பாருங்க சார், ஒரு 150 ஆண்டு கால காங்கிரஸ் இயக்கம் ஒருவர் யூடியூபில் பேசுவதனால் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரை மாட்டுகிறது என்றால் அந்த கட்சி எவ்வளவு பலவீனமான மலினமான கட்சி என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஸோ இப்படி ஒரு விளக்கத்தை கொடுப்பதன் மூலமாக தான் சார்ந்திருக்கும் கட்சியை திரு செல்வ பெருந்தகை அவர்கள் கேவலப்படுத்துகிறார் என்று தான் புரிந்து கொள்ள முடியும். எந்த கட்சியும் ஒரு யூடியூப்ல வர இன்டர்வியூ எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் ஒரு தலைவரை மாற்றும் வழக்கம் எந்த கட்சிக்கும் இல்லை, குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு இது இல்லை. அதே மாதிரி இந்த வாணிஸ்ரீ எங்க கட்சியில உறுப்பினர் கார்டு காமிங்க, உங்க கட்சியிலே கிடையாது அப்படின்னு சார், ஒரு கட்சியில் உறுப்பினராக இருப்பதால் தான் ஒருவர் சொல்லி மற்றவர் கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வாணிஸ்ரீ அவர்கள், திருமதி வாணிஸ்ரீ அவர்கள், அவருடைய முகநூல் பக்கத்திற்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் செல்வ பெருந்தகை அவருக்கு வீட்டுக்கு வந்த புகைப்படம், அவர் செல்வ பெருந்தகை அலுவலகத்தில் சந்தித்த புகைப்படம், செல்வ பெருந்தகையின் ஆசான், செல்வ பெருந்தகையின் தந்தை என்று எத்தனையோ புகைப்படங்களை அவர் பதிவிட்டிருக்கிறது அவரோட முகநூல் ப்ரொஃபைலுக்கு போய் நீங்க பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். வாணிஸ்ரீயை கைது செய்ய வேண்டும் என்ற வார்த்தை செல்வ பெருந்தகை அவர்கள் வாயிலிருந்து இதுவரை ஏன் வரவில்லை? அவர் இந்த விஷயத்தை நான் கண்டிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதில் சம்பந்தப்பட்ட வாணிஸ்ரீயை கைது செய்ய வேண்டும் என்று செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கட்டும், அந்த குற்றச்சாட்டுகளை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன். காவல்துறை அனுமதியோட போராட்டம் நடத்தினால வழக்கு ரொம்ப எளிமையா பதிக்கப்பட்டிருக்கீங்க. அப்ப காவல்துறை தெரிஞ்சேதான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு, அவங்களே ஒத்துக்கிற மாதிரி தான். இந்த 100% காவல்துறையின் உதவியோடும் காவல்துறைக்கு தெரிந்தேதான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. நான் இப்போது சிபிசிஐடி அதிகாரிகளை சந்தித்த போதுதான் ஒரு விஷயம் என்ன தெரிய வருகிறது என்றால், அன்லாஃபுல் அசம்பிளி என்ற அந்த பிரிவை சேர்க்க முடியாது, ஏனென்றால் இது லாஃபுல் அசம்பிளி என்று சொன்னார்கள். சார், இது எப்படி சார் லாஃபுல் அசம்பிளியா இருக்க முடியும் என்று கேட்டபோது காவல் நிலையத்தில் அனுமதி வாங்கி கொண்டு நாங்கள் அந்த போராட்டம் நடத்தியதாக எங்களுக்கு பூர்வாங்க தகவல்கள் தெரிய வந்திருக்கின்றன என்று சொல்கிறார்கள். அப்போ காவல்துறையிட்ட அனுமதி வாங்கிட்டு ஒருத்தரோட வீட்டுக்கு போய் போராட்டம் நடத்துறது காவல்துறை அனுமதி கொடுக்கிறதுனாலே காவல்துறையோட உடந்தையோடு தானே இந்த போராட்டம் நடக்கிறது என்று சொல்ல முடியும். காவல்துறையிட்ட அனுமதி வாங்கியிருந்தா காவல்துறை கூட பாதுகாப்புக்கு வரணும். அதை பத்தி ஏதாவது கேள்வி கேட்டீங்களா? சார், நான் அதை பற்றி கேள்வி கேட்கல. இவர்கள் பலவீனமான செக்ஷனை போடும்போதே சிபிசிஐடி எந்த லட்சணத்தில் விசாரிக்கிறது என்பது எனக்கு தெரிந்துவிட்டது. நான் இந்த அதிகாரிகளிடம் தெரிவித்தது ஒரே ஒரு
ஒரு விஷயம்தான் சார். என்றைக்காக இருந்தாலும் இந்த வழக்கு நீதிமன்றத்தின் பார்வைக்கு செல்லத்தான் போகிறது. இந்த வழக்கை சரிவர விசாரித்து இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்காவிட்டால் இந்த வழக்கை சரிவர விசாரணை செய்யாத அதிகாரிகளும் நாளை நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை தெளிவுபட இந்த அதிகாரிகளுக்கு தெரிவித்துவிட்டு வந்தேன். நான் இந்த விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து சட்டத்தை நாடிதான் இருக்கிறோம். நீங்க தொடர்ச்சியா காவல்துறை நீதிமன்றங்கள் மீது அதிருப்தி தெரிவிக்கும் போது மேலும் மேலும் அவங்க உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டிவா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? மேடம், சட்டப்படி விசாரணை நடத்த வேண்டியது அவர்களது கடமை. நான் காவல்துறையை விசாரணை செய்கிறேன் என்பதற்காக என்ன விசாரணை செய்கிறேன், அதனால உங்க வழக்கை ஒழுங்கா விசாரிக்க மாட்டேன்லாம் சொல்வதற்கு எந்த காவல்துறை அதிகாரிக்கும் அதிகாரமும் கிடையாது, அனுமதியும் கிடையாது. சட்டப்பூர்வமாக ஒரு வழக்கில் என்ன விசாரணை, என்ன எவிடன்ஸ் இருக்கு, என்ன மெட்டீரியல் இருக்கு என்ற அடிப்படையில் தான் அவர்கள் விசாரணை நடத்த வேண்டுமே ஒழிய என்ன ஒருத்தர் விமர்சனம் செய்கிறார் அதனால நான் ஒழுங்கா விசாரிக்க மாட்டேன் என்றெல்லாம் எந்த காவல்துறை அதிகாரியும் சொல்ல முடியாது. புகார் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, அதுல வந்து நீங்க எழுதிருக்க கம்ப்ளைண்ட்ல அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகிற மாதிரி பிரைமா ஃபேசி இருக்கு, இது இந்த செக்ஷன்ஸ் தான் மேட் அவுட் ஆகும் அப்படின்றத நீங்க வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? சார், அந்த புகாரில் என் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டது. 50 பேர் கும்பலாக கூடி கதவை உடைத்து விட்டு உள்ளே வந்து கலவரம் செய்தார்கள், அவதூறான வார்த்தைகள் பேசினார்கள், என் தாயை தாக்க முயற்சி செய்தார்கள் என்று சொல்கிறேன். இந்த செக்ஷன்ஸை சேர்த்தாலே அஃபென்ஸ் மேட் அவுட் ஆயிடுச்சு இல்லை சார். ஹவுஸ் பிரேக்கிங்க்கு போடல, டிஎன்பிபிடிஎல் ஆக்ட் போடல, ரயட்டிங் போடல, அன்லாஃபுல் அசம்பிளி போடல. அப்படி இருக்கும்போது இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க நீங்க? எங்களுடைய கம்ப்ளைண்டே வந்து அவங்க ப்ராப்பரா விசாரிக்கல, உடனடியாக சிபிசிஐடிக்கு மாத்துனதுல சந்தேகம் இருக்குன்றது உங்களுடைய சார். முதலில் இந்த புகார் வந்து கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு போனவுடன் உடனடியாக அவர்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்திருக்க வேண்டும். ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நடந்திருக்கு, ஊர் பார்க்க இந்த அஃபென்ஸ் நடந்திருக்கு, நடந்த அஃபென்ஸுக்கான வீடியோ பதிவுகள் இருக்கின்றன. வாங்கி எஃப்ஐஆர் போட்டு நீங்க விசாரிக்காம இருங்க. ஆனா எஃப்ஐஆர் கூட நான் போட மாட்டேன், அப்படியே நிலுவையில் வைத்திருப்பேன்னு சொல்றதே இவர்களோட நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறதா இல்லையா? நிலுவையில் வைக்காம தான் சார் உடனடியாக சார், வாங்கின உடனே எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று தானே பிஎன்எஸ்எஸ் சொல்லுகிறது. ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நடந்திருக்கு, நான் போய் கேட்கும்போது நேரடியாக போய் அந்த புகாரை கையில் கொடுத்தப்போ நாங்கள் லீகல் ஒப்பீனியன் வாங்கணும்னு சொல்றாங்க. ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு, அதுக்கான வீடியோ எவிடன்ஸ் இருக்கு, இதுல லீகல் ஒப்பீனியன் வாங்குறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு கொலை நடந்திருக்குன்னா அதுக்கு லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு தான் நீங்க எஃப்ஐஆர் பதிவு செய்றீங்களா? யூடியூப்ல பேசுறதுக்கெல்லாம் வந்து 1 மணி நேரத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்யக்கூடிய நீங்கள் இப்படி ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது, இந்த தாக்குதலுக்கு நாங்கள் லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு பண்ணுவோம், அதை ரெசிட் ஸ்டேஜில் நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்றோம், எஃப்ஐஆர் போட்டுட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம்னு சொல்றதே இவர்களுடைய நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறதா இல்லையா? சார், நேற்று தூய்மை பணியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து திரு சவுக்கு சங்கர் அவர்கள் பேசுறதுனால தான் அந்த பிரச்சனையே வெளியில வந்துச்சு, அவர் வீட்டில் நடந்தது மோசமானது, அதில் நாங்க யாருமே பங்கு பெறல அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா அந்த பிரச்சனையை வந்து தனியார் மயமாக்குறாங்க அரசாங்கம், 4 வருஷமா சொன்ன வாக்கு நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட கருத்தை எப்படி பாக்குறீங்க? சார், நான் இத்தனை நாட்களாக என்ன பேசிக் கொண்டிருந்தேனோ, தூய்மை பணியாளர்களை இழிவாகலாம் நான் பேசிவிட்டேன் என்றெல்லாம் சொல்லிதான் என் வீட்டில் நடந்த தாக்குதலை சிலர் நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். 1500 துப்புரவு தொழிலாளர்கள், நேற்று நானும் அவர்களிடம் பேசினேன், 1500 துப்புரவு தொழிலாளர்கள் 20 ஆண்டுகளுக்கு மேல் தற்காலிக பணியாளர்களாக இருக்கிறார்கள். 6000 8000 சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தவர்களுக்கு இப்போதுதான் ஒரு 3 ஆண்டுகளாக 20,000 அவர்களது ஊதியம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. நான் என்னுடைய நிகழ்ச்சியில் பேசியது, உங்களிடமே 1500 தற்காலிக துப்புரவு பணியாளர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு நீங்கள் இந்த வாகனங்களை ஏன் வாங்கி தரவில்லை என்று தான் நான் கேள்வி எழுப்பினேன். ஏன் இந்த வாகனங்களை பெரும் பயனாளிகளை கண்டறிவதற்காக செல்வ பெருந்தகை பரிந்துரைத்த தனியார் நிறுவனத்தை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஒரு தனியார் நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக நீங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தியது தான் ஊழலுக்கு வழிவகுத்து இருக்கிறது என்பதைத்தான் நான் சொன்னேன். அந்த துப்புரவு தொழிலாளர்கள் என்ன கேள்வி எழுப்புறாங்க, தற்காலிக பணியாளரை நாங்கள் 1500 பேர் இத்தனை வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நீ எனக்கு ஏன் வண்டி கொடுக்கல என்று கேட்கிறார்கள். அதில் ஒருவரிடம் பேசும்போது அவர் என்ன தெரிவித்தார் என்றால், நாங்க போய் சார் எங்களுக்கு வண்டி கொடுங்கன்னு கேட்கும்போது அதெல்லாம் முன்னாடி அப்ளை பண்ணிருக்கோம், முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு கிடையாது. அவர்கள் இன்னும் சாக்கடையில் இறங்கி அவர்கள் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்காம சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறவர்களாம் நீங்கள் வாகனங்களுக்கு கொடுத்தால் இது ஊழல் அல்லாமல் வேறு என்ன என்பதை நான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். நேற்று துப்புரவு தொழிலாளர்கள் நடத்திய போராட்டத்தில் பேசியவர்கள் நான் சொன்ன குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நீங்களே பார்க்க முடியும். வழக்கு வந்துட்டு சரியா போகணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க இந்த வழக்கு வந்து விசாரணை சரியா போகணும்னு நினைக்கிறீங்களா? 100% இந்த விசாரணை சிபிசிஐடி சரிவர நடத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு துளியும் இல்லை. ஏனென்றால் இவ்வளவு ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நடந்திருக்கு, ஹவுஸ் பிரேக்கிங் நடந்திருக்கு, ரயட்டிங் நடந்திருக்கு, அன்லாஃபுல் அசம்பிளி நடந்திருக்கு. இவ்வளவு நடந்தும் அதற்கு உரிய பிரிவுகளை பதிவு செய்யாமல் சிபிசிஐடி ஜாமீனில் விடக்கூடிய பிரிவுகளை பதிவு செய்ததிலிருந்தே சிபிசிஐடி இந்த விசாரணையை ஒழுங்காக நடத்தும் எண்ணம் இல்லை என்பது தெரிய வருகிறது.
அந்த ஃபேஸ்புக்கில் லைவ் போட்ட வாணிஷி விஜயகுமார் என்பவர் அவருடைய அலுவலகத்திலும் வீட்டிலும் இப்போதும் அவைலபிளாக இருக்கிறார். ஆனால் அவரை கைது செய்வதற்கு பதிலாக நேற்று சிபிசிஐடி அந்த 77வது வார்டு கவுன்சிலர் சுமதி புத்தநேசன் என்பவரின் அலுவலகத்தில் உதவியாளர்களாக பணியாற்றக்கூடிய ஒரு சிலரை மட்டும் கைது செய்து அவர்களையும் நேற்று இரவே ஜாமீனில் விடுவித்திருக்கிறார்கள். இதனால் இந்த சிபிசிஐடியின் விசாரணை சரிவர நடைபெறாது. நான் இது தொடர்பாக நீதிமன்றத்தை அணுக இருக்கிறேன். இப்ப பரவலா என்ன பேசுனா இதுக்கப்புறம் சவுக்கு சங்கம் தன்னுடைய பாணியை மாத்தி வர, அதாவது சில விஷயங்களை கொண்டு வர விஷயமா இருக்கட்டும், ஆளும் தரப்ப வந்து கேள்வி கேட்கிற விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்துல இருந்து பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரவலா பேசிருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து? என்னுடைய அலுவலகமும் வீடும் உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று கொடுத்த நெருக்கடியின் காரணமாக ஏற்கனவே நான் என்னோட சேனலை மூடிட்டேன். அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறேன் என்பதை இனிமேல் தான் நான் பொறுத்திருந்து தான் யோசித்து தான் அவர் முடிவெடுக்க வேண்டும். அதனால உடனடியாக நான் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்க போகிறேன். ஐஜியை நான் சந்திக்க வேண்டும் என்று சொன்ன போது டிஎஸ்பி ஐஜி அவர்கள் பிஸியா இருக்கிறாரு, நாங்களே நல்லபடியாக விசாரணையை நடத்துவோம், அதனால ஐஜி பிஸியா இருக்கிறதுனால இப்போ உடனடியாக ஐஜி அவர்களை சந்திக்க முடியாது என்று சொன்னார்கள். சரி என்று சொல்லிவிட்டேன். அவரே ஒரு மூத்த அதிகாரி. இல்ல, புதிய புகார் நான் எதுவும் கொடுக்கவில்லை. நீங்கள் நடத்தும் விசாரணை எனக்கு திருப்தி இல்லை. ஜாமீனில் சம்பந்தப்பட்டவர்கள் ஜாமீனில் வெளிவர வேண்டும் என்பதற்காக தான் நீங்கள் பலவீனமான பிரிவுகளில் நீங்கள் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறீர்கள். இது சம்பந்தமாக நிச்சயமாக நான் நீதிமன்றத்தை அணுகுவேன். சரிவர விசாரணை நடத்தாத அதிகாரிகளும் நாளைக்கு நீதிமன்றத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாவீர்கள் என்பதையும் அவர்களுக்கு தெளிவுபடுத்த. நேற்று கைதானவங்க எல்லாம் தூய்மை பணியாளர்கள் தானா சார்? நேற்று அட்டாக்ல ஈடுபட்ட ஒருவர் கூட தூய்மை பணியாளர் அல்ல. ஒரே ஒருவர் ஜெயக்குமார் என்பவர் தான் சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளராக வேலை செய்கிறார். வேறு எவருமே தூய்மை பணியாளர்கள் கிடையாது. அவர்கள் நேற்று தாக்குதல் நடத்திய அத்தனை பேரும் தூய்மை பணியாளர்கள் என்ற போர்வையில் வந்த செல்வ பெருந்தகை அவர்களின் கூலிப்படையினர். அந்த கைது செய்யப்பட்ட 5 பேரும் வீட்டுக்கு வந்து அந்த தாக்குதல் ஈடுபட்டவங்க அப்படின்னு காவல்துறை சொல்றாங்க. நான் அவர்களை பார்க்கல, அவர்களோட பெயர் அடையாளம் கூட எனக்கு தெரியாது. ஆனா வந்தவர்களை தான் நாங்கள் கைது செய்திருக்கிறோம் என்று காவல்துறையினர் சொல்கிறார். காவல்துறை விசாரணை செய்யறதுக்காண்டி தடுக்கிறதுக்கு யாரும் முயற்சி பண்றாங்க. செல்வ பெருந்தகையே தடுப்பார், சென்னை மாநகர காவல் ஆணையாளர் அருண் அவர்களே தடுப்பார். ஏன்னா அவரோட துணையோடு தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ அவரே தடுப்பார். சிபிசிஐடிக்கு வழக்கமாக டிஜிபி அல்லது ஏடிஜிபி தான் தலைமை தாங்குவார்கள். இங்கே ஒரு ஐஜிஐ தலைவராக போட்டு இந்த அரசு சிபிசிஐடி இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அப்போ கூடுதல் டிஜிபியாக இருக்கக்கூடிய அருண் அன்பு அவர்களை கூப்பிட்டு ஒழுங்காக விசாரிக்காதுன்னு சொன்னால் இந்த விசாரணை ஒழுங்காக நடக்காது. அதனால தான் நான் நீதிமன்றத்தை நாட இருக்கிறேன். நோ சார், ஐ வாண்ட் சேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சார். இல்ல சார், நாங்க வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அல்லது நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் இந்த விசாரணை நடக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைக்க போகிறேன் சார். தேங்க்யூ. தேசிய அளவுல ஊடகங்கள் வந்து பேசும் பொருளா மாத்திருக்காங்க. இந்தியா டுடே, ரிபப்ளிக் எல்லாருமே பேசியிருக்காங்க. ஆனா நீங்க எனக்கு பேசும்போது முதலமைச்சருக்கு வந்து இது தெரியணும், முதலமைச்சர் தெரியணுன்ற மாதிரி சொல்றீங்க. ஒரு பட்டப்பகல்ல சென்னை தமிழ்நாடு மாநகரத்தில் நடந்திருக்கிற ஒரு சம்பவம் இது முதலமைச்சருக்கு தெரியல அப்படின்னு சொல்றத வந்து எப்படி புரிஞ்சுருக்கு? அவருக்கு தெரியாம நடக்குது சார். நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர். தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்களை எல்லாம் கையில் எடுத்து தன்னை அகில இந்திய அளவில் ஒரு தலைவராக நிறுவ வேண்டும் என்று கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழலில் இங்கே நடந்த ஒரு சம்பவம் தேசிய அளவில் விவாதிக்கப்பட்டு முதல்வருடைய ஆளுமைக்கு சவால் விடக்கூடிய ஒரு செய்தியாக இது நாடு முழுவதும் தேசிய ஊடகங்களால் விவாதிக்கப்பட்டு கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர அத்தனை தலைவர்களும் இதை கண்டித்து விட்டார்கள். ஒரு அரசு செய்ய வேண்டியது என்னவென்றால் உடனடியாக முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் கைது செய்து பத்திரிகையாளர்களிடம் இந்த தகவலை சொல்லி சங்கர் வீட்டில் ஒரு அட்டாக் நடந்துச்சு பாருங்க, ஒருத்தர் விடாம நாங்க கைது பண்ணிட்டோம் என்று சொல்லி இந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுதான் ஒரு அரசியல் தலைவருக்கான கடமை, அவரது வேலை. எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் இதைத்தான் செய்வார்கள். நான் 3வது நாள் இங்க வந்து சிபிசிஐடி ஆபீஸ்க்கு வர்றேன். உண்மையான அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணல, செக்ஷன் வீக்கான செக்ஷனை போட்டிருக்காங்க என்றால் முதல்வருக்கு தெரிந்தா இது நடக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? முதல்வர் அவர்கள் இது போல மீண்டும் இவ்வளவு பிரச்சனை நடந்த பிறகும் தேசிய ஊடகங்கள் கவனத்துக்கு போன பிறகும் ஒரு பொய் அக்யூஸ்ட் 4 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த கேஸை பலவீனமா பதிவு செய்து முதல்வர் விரும்புவார் என்று நினைக்கிறீர்களா? அவருக்கு தெரியாம நடக்கிறது அதை விட ஆபத்தானது இல்லையா? அதை விட ஆபத்தானது. அதனால் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி அகல வேண்டும். ஏனென்றால் இந்த ஆட்சியில் நடப்பது எதுவுமே தமிழக முதல்வருக்கு தெரியவில்லை என்பதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் வீட்டில் நடந்த தாக்குதலும் அதற்கு பின்னர் நடக்கும் விசாரணையும் இதற்கு சிறந்த உதாரணம். நன்றி.